அழகே அழகு சீரியல்ல சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கினா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இங்க மலர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முடியல, தலை சுத்துற மாரி இருக்கு, வாமிட் வருது, ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. இத பார்த்த கோமதி அம்மா, "என்னம்மா ஆச்சு?" அப்படின்றாங்க. "சரி நீ ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அப்ப ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "மலரு மலருன்னு" சொல்லிட்டு வராங்க. "ஏம்மா இப்படி படுத்துன்னு இருக்க? சாப்பாடு செய்யலையா?" அப்படின்றாங்க. கோமதி அம்மா பார்த்தீங்கன்னா, "இல்ல அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க செய்யுங்க. எங்களுக்கும் ஆசையா இருக்கு உங்களோட சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ! எனக்கெல்லாம் மறந்து போயிருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. சரி செய்யுங்க. நானும் உங்களுக்கு வேணுனா கூட ஹெல்ப் பண்றேன். ஆனா மலர மட்டும் இன்னைக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ராஜலக்ஷ்மி கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, சாப்பாடு செஞ்சுக்கின்னே பார்த்தீங்கன்னா, மலர திட்டிக்கிட்டே இருக்காங்க. இங்க வந்த கோமதி பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்ளோ கடுப்பா இருக்கிறீங்க? இவ்ளோ கடுப்பா சாப்பாடு செஞ்சா நாங்கலாம் எப்படி சாப்பிடுறது? கொஞ்சம் சந்தோஷமா செய்யுங்க. அப்பதான் நாங்களும் திருப்தியா சாப்பிட முடியும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இங்க மதி பார்த்தீங்கன்னா, மலர்கிட்ட "அக்கா அன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு ரெஸ்ட்டு தான். இன்னைக்கு ஏன்னா அத்தை தான் இன்னைக்கு சாப்பாடு செய்றாங்க. எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்" அப்படின்றாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா, "இத்தன வருஷத்துல நான் வந்ததுலேருந்து ஒரு டைம் கூட நான் அத்தையோட சாப்பாட்ட சாப்பிட்டதே இல்ல. அத்தையும் சமைச்சதே இல்ல. இன்னைக்கு அத்தை சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்" அப்படின்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் சொல்லின்னு இருக்காங்க, "இன்னைக்கு அத்தையோட சாப்பாடு தான்" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா, இதுக்கு எல்லாமே காரணம் கோமதி அம்மா தான். அவங்களுக்கு தான் நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.